பாவிகளா, எப்படி இருந்த மனுஷன் கணீர் கணீர்னு பேசுவார். அந்த மனுஷனை கடைசியில் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா இப்படி கெஞ்ச வச்சிட்டீங்களேடா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்குதாடா? சோறு திங்கிறீங்களா அந்த வீட்டுக்குள்ளே? சோறு இறங்குதாடா உங்களுக்கு? நான் எந்த சீசன்லையும் இந்த அளவுக்கு பிக் பாஸ் இறங்கி கண்டஸ்டன்ட் கிட்ட பேசி நான் பார்க்கல. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, அந்த ப்ராமிசிங் டாஸ்கில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக இந்த வீட்டுக்குள்ளே ஃபுல் பொட்டென்ஷியலோடு நான் விளையாடிருக்கேன்னு நம்புகிற ஆட்கள் தனியாக உட்காருங்க, இல்லை நான் வந்து விளையாடலை அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் தனியாக உட்காருங்க அப்படின்னு சொன்னார். ஸோ 2 டீமாக பிரிஞ்சு உட்காடுறாங்க. நான் நம்பினேன், நான் ஃபுல் பொட்டென்ஷியலோடு நான் விளையாடிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்ன ஆட்கள் கிட்ட தான் ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. நீங்கள் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்கன்றதை நீங்கள் நம்புறீங்க. 1க்கு 4 முறை யோசிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வரப்போகிற டாஸ்க் உங்களுடைய மென்டல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயங்கரமாக சோதிக்க போகுது. இதுக்கெல்லாம் நீங்கள் தயாரா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு உறுதிமொழியை வாங்கியிருக்கிறார். இந்த நிலைமைக்கு ஒரு ஷோவை கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் தூக்கம் வருமானு தெரில. இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு அதனுடைய வேல்யூ இவங்களுக்கு தெரியல. வேல்யூ தெரியாத கண்டஸ்டன்ட் மேபி வைல்ட் கார்டு வந்து அதை சேஞ்ச் பண்ணலாம். இவ்வளவுதான். ஒருத்தனும் தன்னுடைய தற்பெருமை, இன்னும் ஒருத்தனும் அங்கே சாதிக்கலை. டைட்டில் வின் பண்ணவங்களே வந்து இன்னைக்கு ஆள் அட்ரஸ் இல்லாமல் இருக்கானுங்க. ஆனால் இவனுங்க ஒரு பிக் பாஸ் ஷோக்குள்ளே வந்துட்டாலே நான் பெரிய ஹீரோ ஆயிடுவேன், நான் பெரிய வில்லன் ஆயிடுவேன். அதுலேயும் இந்த தர்பீஸு எத்தனை நாளாக இருந்தாலும் வந்து இப்படி பெருமையாக பேசிக்கிட்டு சுற்றுவான்னு தெரியல. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கிழட்டு பையன் ஆயிடுவான். இப்போ கிழட்டு பையன் தான், 5 வருஷம் கழிச்சு கிழட்டு பையன் ஆயிடுவான். இவன் என்னமோ மனசுக்குள்ளே ரஜினிகாந்த் நினச்சிக்கிட்டு இருக்கான். 70 வயசு ஆனாலும் நம்மளை வந்து ஹீரோவாக போட்டு படம் எடுக்க ஆள் தயாராக இருக்காங்க. இஷ்டமேனிக்கு என்னென்னமோ பேசுகிறான். நான் வெல் செட்டில்டு, நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், அது இதுன்னு என்னென்னமோ பேசுகிறான். இந்த பேச்சுக்கெல்லாம் விஜய் சேதுபதி எப்படி தான் அவர் வந்து தாங்குறாருன்னு தெரில. வெளியில் இருந்து பார்க்குற நம்மளாலே தாங்க முடியல, வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்குற அவங்க எப்படி தாங்குறாங்கன்றது தெரில. சரி, ஓகே, இதுதான் அந்த ப்ராமிசிங் டாஸ்கில் நடந்துச்சு, வேறு ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது ஓட்டிங் அனாலிசிஸ். ஸோ இந்த வாரத்துக்கான ஓட்டிங், இன்றைக்கி ஃப்ரைடே, ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. ஹாட் ஸ்டார்லேயும் சரி, அஃபிஷியலும் சரி, அன்அஃபிஷியலும் சரி, ஓட்டிங் வந்து க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த சீசனில் இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு மத்தியில் அதிகப்படியான ஓட்டை ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, கானா வினோத். இப்போ இந்த திவாகருக்கு வந்த ஓட்டு கூட எனக்கு தெரிஞ்சு 2 lakhs சம்திங் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வினோத் அவர்களுக்கு 3 லட்சம் ஓட்டு. ஆனால் அந்த 3 லட்சம் ஓட்டுக்கு வினோத்துன்னு இல்லை, அந்த வீட்டில் யாருமே எதுவுமே பண்ணலை. பட் மக்கள் இப்போ எதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் இஸ் பெட்டர். அங்கே எல்லாமே வேஸ்ட்டு தான், அதில் பெட்டர் யாராச்சும் இருக்காங்களா அப்படிங்கிறத தேடுற அளவுக்கு இப்போ இவன் டைட்டில் வின்னர் அது இதுலாம் இல்லை. இந்த வாரத்துக்கு யார் பெட்டராக இருக்கா, யாரை நம்ம வந்து ஓட்டு போட்டு சேவ் பண்ணலாம், யாருக்கு நம்ம வந்து ஓட்டு போடாமல் அவங்கள வெளியில் அனுப்பலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மக்கள் போயிட்டாங்க. ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டு, நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல மனசு இருக்குது, நல்ல பண்பு இருக்குது, இதெல்லாம் மக்கள் பார்க்கவே இல்லை. எல்லாவனும் குப்பை தான். அந்த குப்பையில் எந்த குப்பை கொஞ்சம் பெட்டராக இருக்குது, இப்போ நம்ம பார்வதியை வந்து நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி எல்லாரும் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தேடினதில் 3 லட்சம் பேருக்கு வந்து வினோத் அவர்களை பிடிச்சிருக்கு. வினோத் அவர்கள் ஓட்டிங் ப்ராசஸில் முதல் இடத்துல இருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமும் வினோத் அவர்கள் வந்து விஜேஎஸ் கிட்ட திட்டு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒன்று. ஏன்னா தேவையில்லாமல் வாட்டர் மெலனை அங்கங்கே உரண்டு இழுக்கிறா, அப்படி போய் சண்டை இழுக்கிறாரு, நிறைய இடங்களில் போய் அவரை மார்க் பண்ணுறாரு. அது தேவையில்லை. இப்படி சும்மா இருந்தவனை வந்து ஊதி தான் இவங்களே தான் பெருசாக்கிட்டாங்க. இது என்னைக்கு அவங்க உணர போகிறாங்கன்றதே தெரியலை. விஜேஎஸ் சொன்னால் உண்டு. விஜேஎஸ் மட்டும் ஒரு வார்த்தை, திவாகரன் வந்து நீங்கள் தான் வளர்த்து விட்றீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா எல்லாமும் அமைதியாகிடும். அவனுங்களுக்கு கேமே தெரில. ஸோ ஒரு பக்கம் அவர் போராடுறாரு, ஒரு பக்கம் ஹோஸ்ட் போராடுறாரு, ஒரு பக்கம் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அது வேற கதை. 2வது இடத்துல பார்வதி வந்திருக்காங்க அன்அஃபிஷியலில். நான் கமருதீன் தான் இத்தனை நாள் இருந்தார், ஆனால் இப்போ பார்வதி வந்திருக்காங்க. பட் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. இப்போ பார்வதி வந்து 1,21,000 ஓட்டு, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1,21,928. இப்போ கமருதீன் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 1,21,778. கிட்டத்தட்ட 200 ஓட்டு, 200லேருந்து 150 ஓட்டு வித்தியாசத்தில் தான் இவங்க 2 பேரும் முன்ன பின்ன இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதி விட கமருதீன் பெட்டர்றாங்க. அவன் ஹானஸ்ட்டாக இல்லைனாலும் எப்படி சொல்கிறதுன்னா, அவன் தப்பு பண்ணுறதுல ஹானஸ்ட்டாக இருக்கான். எஸ், நான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றதுல ஹானஸ்ட்டாக இருக்கான். ஆனால் பார்வதி எதுலேயுமே ஹானஸ்ட் கிடையாது.
ஷோக்காக ஒன்று பண்ணுறாங்க. பட் கமருதீன் அந்த மாதிரி பண்ணலை. அந்த விதத்தில் கமருதீன் வந்து பார்வதி விட பெட்டர். நான் இந்த ஷோவில் கமருதீன் வந்து பெட்டர்னு சொல்ல, பார்வதி விட பெட்டர். ஓகேவா? அடுத்து யார் வெளில போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் தான் பயங்கரமான காம்படிஷன். அரோராவா கலையரசனா? கலையரசன் இந்த வாரத்துக்கான, அதாவது அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேறு வாங்கியிருக்காரு. ஒரு பக்கம் அரோராவால் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த வீட்டுக்குள்ளே. ஃபிசிக்கலாகவும் மென்டலியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே அந்த வீட்டுக்குள்ளே வாரத்தில் இருந்த அரோரா இப்போ இல்லை. அவங்க டோட்டலாக டவுன் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அரோரா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட்டு தான். கலையரசனை வச்சாச்சும் ஏதாச்சும் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி சேனல் டிசைட் பண்ணி ஒன்று டபுள் எவிக்ஷனாக இவங்க 2 பேரையும் வெளியில் தூக்கி போட்டாலும் ஓகே தான். ஆனால் அரோராவா கலையரசனான்னு என்ன கேட்டால் கலையரசனை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், அரோராவை தூக்கி வெளில போட்டுடலாம். ஏன்னா அரோரா வந்து அந்த லவ் கண்டென்ட்டு, ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டி கண்டென்ட், இந்த 18+ கண்டென்ட், இதை மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குமே நல்லது கிடையாது. வெளியில் அவங்க ஃப்ரெண்டு ரியாவும் பயங்கரமாக வந்து அதை வந்து அப்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ரெஸ்பெக்ட் வருது ரியா மேலே. பரவாயில்ல, என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அங்கே தேவை. ஸோ ஒரு பக்கம் அரோரா அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டை தாண்டிட்டாங்க. இவ்வளோ ஓட்டு கூட அவங்க வாங்கியிருக்க தேவையில்லை, பட் தாண்டிட்டாங்க. வேறு ஆள் இல்லை, என்ன பண்ணுறது? ஓட்டு போடணுமேன்னு மக்கள் போடுறாங்க. இப்போ அரோராக்கு இந்த 1 லட்சம் ஓட்டு எதுக்காக வந்திருக்கோன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. 1,17,148 ஓட்டு. கலையரசனை பார்த்தீங்கன்னா 1,15,718, கிட்டத்தட்ட 2000 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட். இப்போ அஃபிஷியல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரில. இது அன்அஃபிஷியல் நிலவரம். மேபி எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலில் கலை இன்னும் கூட அதிகமாக வாங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளால சொல்ல முடியாது 2 பேரில் யார் போவாங்கன்றது. ஆனால் அன்அஃபிஷியல் படி பார்க்கும் பொழுது கலையரசனுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அந்த முடிவுகள் இறுதியில் மாறலாம். எனக்கு கேட்டால் அரோராவுக்கு பதிலாக கலையரசன் இந்த வீட்டில் இருக்கிறது ஓகேன்னு எனக்கு தோணுது. அவனுக்காச்சும் கொஞ்சமாச்சும் ஸ்கில் இருக்குது, அரோராவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்காக அரோரா வெளியில் அனுப்பலாம், கலையரசன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்த மன்னிப்பு கேட்குற அந்த ஒரு விஷயம். அதாவது மன்னிப்பு கேட்கல, ப்ராமிசிங் டாஸ்க்லேயும் இந்த வாரத்துக்கான ஓட்டிங் அனாலிசிஸ். வினோத் மட்டும் இந்த கிராஃபை அப்படியே கையில் வச்சு இதை அவர் கையில் தான் இருக்குது. இதை தக்க வச்சுக்கிறதும் தேவையில்லாமல் போய் கண்டவங்களை கட்டி பிடிச்சி கண்ட விஷயங்களை மாற்றுறாரு. இந்த கிராஃபை அவர் ஃபாலோ பண்ணி கையில் தக்க வச்சுக்கிட்டாரு அப்படின்னா மேபி சொல்ல முடியாது, இந்த சீசனுடைய டைட்டில் அவர் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்பயே 3 lakhs ஓட் வந்திருக்காரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருடைய ஓட்டையும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வினோத் மேலே அந்தளவுக்கு ஹேட்டர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த ரம்யாவை கட்டி பிடிச்சதில் கொஞ்சம் வந்துருச்சு. அதை அவர் சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மறக்காமல், நான் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் அந்தளவுக்கு கேட்டிருக்க மாட்டேன். பட் இப்போ கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம சேனல் ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு. அதனால் நம்மளுடைய சேனல் வந்து சஜஷனில் போக மாட்டேங்குது. அதனால தான் வியூஸும் வரல. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற மக்கள், நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்ட மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் யாரால் ஹைப் பண்ண முடியுமோ ஹைப் பண்ணுங்கள், யாரால் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. 10,000 ஃபாலோவர் வந்தால் தான் ஃபேஸ்புக் பேஜ் மானிட்டைஸ் ஆகும். அதனால் இப்போதைக்கு ஒரு 4,600 பேர் தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாலும் சரி, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாலும் சரி, யாரெல்லாம் ஃபேஸ்புக் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுவீங்க, ஒரே ஒரு ஃபாலோ மட்டும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.